பாப் மாஸி என்ற ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்சில் 1972ஆம் ஆண்டு அறிமுகமானார். அறிமுகம் டெஸ்டில் பவுலிங்கில் சாதனை புரிந்தார். இந்த அறிமுக டெஸ்டில் இவர் கைப்பற்றியது 16 விக்கெட்டுகள். இவரது இந்த அபார பந்துவீச்சு ஆஸ்திரேலியா டீம் இந்த டெஸ்டில் வெற்றி பெற பெரிதும் உதவியது. இவ்வளவு அருமையாக டெஸ்ட் வாழ்க்கையை துவங்கிய இவர் விளையாடியது மொத்தமே 6 டெஸ்டுகள்தான். இவர் எடுத்த மொத்த டெஸ்ட் விக்கெட்டுகள் 31. இவர் ரேடியோவில் கமெண்ட்ரி கூறுபவராகவும் இருந்துள்ளார். இவர் அறிமுகமான அதே டெஸ்டில் அறிமுகமான மற்றும் ஒரு வீரர் ராஸ் எட்வர்ட்ஸ். இவர் விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மேன் இருவருக்கும் இரண்டாவது டெஸ்டில் இரண்டாவது இன்னிங்ஸில் ஓபன் செய்யும் வாய்ப்பு கிட்டியது. அட்டகாசமாக ஆடி 170 ரன்கள் குவித்து அசத்தினார். 290 பந்துகள் ஆடி 13 பவுண்டரிகள் அடித்தார். அடுத்த டெஸ்டில் லீட்ஸ் மைதானத்தில் ஓபனிங் செய்த 2 இன்னிங்ஸ்களிலும் இவர் எடுத்தது 0. 2 இன்னிங்ஸிலும் இவர் அடித்த பந்தை கேட்ச் பிடித்தவர் இங்கிலாந்து டீம் விக்கெட் கீப்பர் ஆலன் நாட். அதோடு சரி, ராஸ் எட்வர்ட்ஸ் டெஸ்டுகளில் ஓபனிங் செய்வது விக்கெட் கீப்பிங் தவிர சிறந்த கவர் ஃபீல்டராக திகழ்ந்தவர். 2 டெஸ்ட் சதங்கள் எடுத்த இவர் 1975இல் லார்ட்ஸ் டெஸ்டின் 99 ரன்களுக்கு அவுட் ஆனார். 20 டெஸ்டுகள் ஆடிய ராஸ் எட்வர்ட்ஸ் எடுத்த ரன்கள் 1171, சராசரி 40.37 ஆகும். 9 ஒருநாள் பந்தயங்களில் பங்கு பெற்ற இவரது கடைசி ஒருநாள் மேட்ச் முதல் ஒருநாள் உலகக்கோப்பை இறுதி ஆட்டம் 1975 லார்ட்ஸ் மைதானத்தில் மேற்கு இந்திய தீவுகள் டீமிற்கு எதிராக. ராய் பிரிட்ரிக்ஸ் மேற்கு இந்திய தீவுகள் டீமிற்காக ஓபனிங் பேட்ஸ்மேனாக ஆடி விளையாடியவர். சுமார் 9 வருடங்கள் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடியவர். 59 டெஸ்டுகளில் இவர் குவித்தது 4334 ரன்கள், சராசரி 42.498 சதங்கள், 26 அரை சதங்கள், 62 கேட்சுகள் பிடித்துள்ளார். இவர் 15வது டெஸ்டில் 1972ஆம் ஆண்டு நியூசிலாந்து டீமிற்கு எதிராக தனது முதல் சதத்தை பதிவு செய்தார். இந்த இடது கை பேட்ஸ்மேன் மிகவும் தைரியமாக ஹிக்-ஷாட் ஆடுவார். ஆஸ்திரேலியாவின் புகழ்பெற்ற பெர்த் மைதானத்தில் இவர் எடுத்த 169 ரன்களுக்கு தனி மதிப்பும் இடமும் இன்றும் உள்ளது. இந்த புகழ்பெற்ற பெர்த் டெஸ்ட் டிசம்பர் மாதத்தில் 1975ஆம் ஆண்டு நடைபெற்றது. இந்த டெஸ்டில் இயான் சபெல் 156, கிளைவ் லாயிட் 149, ராய் பிரிட்ரிக்ஸ் 169 ரன்கள் எடுத்துள்ளனர். ஆஸ்திரேலியா டீமின் ஸ்கோர் 329 மற்றும் 169. மேற்கிந்திய தீவுகள் டீம் 585 ரன்கள். மேற்கு இந்திய தீவுகள் டீம் ஒரு இன்னிங்ஸில் 87 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றனர். ராய் பிரிட்ரிக்ஸ் 71 பந்துகளில் இந்த மேட்சில் சதத்தையும் 145 பந்துகளில் 169 ரன்களையும் குவித்துள்ளார். இவர் எதிர்கொண்டது அன்றைய காலகட்டத்தில் தலைமுறை சிறந்த மிக வேக பந்துகளை வீசிய டென்னிஸ் லில்லி ஜெப் தாம்சன் ஜோடியை. உடன் பந்து வீசிய காரி கில்மோர், அசேலே மல்லெட், மேக்ஸ் வாக்கர் ஆகியோரும் சிறந்த பவுலர்கள். இருந்தும் இவர் ஆடிய ஆட்டத்தின் முன் பந்துகள் நாலா பக்கமும் பாய்ந்து சென்றன. முதல் டெஸ்டில் இருவருக்கும் ஓபனிங் ஜோடியாக களம் இறங்கிய கார்டன் கிரீனிச் 2 இன்னிங்ஸ்களிலும் 0 எடுத்தினால் அவரை இந்த பெர்த் டெஸ்டில் சேர்க்கவில்லை. பிரிட்ரிக்ஸ் உடன் ஓபனிங் செய்ய மற்ற வீரர்கள் தயங்கினர். லில்லி தாம்சன் அதிவேக பந்துகளை எதிர்கொள்ள ஸ்பின் பவுலர் லான்ஸ் கிப்ஸ் சம்மதித்தார் ஓபன் செய்ய. ஆனால் பிரிட்ரிக்ஸ் உடன் பேட்டிங் ஓபன் செய்தவர் பெர்னாண்ட் ஜூலியன். இந்த டெஸ்ட் மேட்சில் ஆண்டி ராபர்ட்ஸ் மிகவும் நேர்த்தியாக பந்து வீசினர். மொத்தம் 9 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். இவர் உலக கோப்பை இறுதி ஆட்டத்தில் லில்லி வீசிய பந்தை சிக்ஸர் அடித்தார். பந்து மைதானத்தில் தாண்டி விழுந்தது. ஆனால் அவர் ஸ்டம்பில் விழ ஹிட் விக்கெட் முறையில் அவுட் ஆகிவிட்டார். முதல் டெஸ்டில் 76 மற்றும் 47 ரன்கள், கடைசி டெஸ்டில் 6 மற்றும் 83 ரன்கள். இவர் கோச்சாகவும் பணிபுரிந்தவர். இவர் ஜூனியர் மந்திரியாகவும் இருந்தவர்.
மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.